அரசன் அவன் குதிரையில் காட்டு வழியாக பயணம் போயிட்டு இருந்தான். போகிற வழியில் ஒரு பொண்ணை பார்த்தான். பொண்ணை பார்த்த உடனே அந்த அரசனுக்கு பிடிச்சி போச்சு. இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அந்த பொண்ணுக்கிட்ட அவன் சொல்லவும் சொன்னான், நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பெண் என்ன சொன்னா, இல்லை இல்லை, நான் என்னோட மாமா பையனை ஏற்கனவே திருமணம் செய்கிறதா முடிவு பண்ணிட்டேன், அதனால உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிட்டான். ஆனாலும் அரசனுக்கு உடன்பாடு இல்லை. உடனே அவன் சொன்னான், இல்லை இல்லை, நீ சொல்றதுனால அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அந்த டெஸ்ட்டில் ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டன்னா நான் உன்னை திருமணம் செய்துக்கல, அப்படி இல்லை நீ தோத்துட்டன்னா கண்டிப்பாக நீ என்னை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டான். அரச கட்டளையாச்சே மீற முடியல அந்த பொண்ணுக்கு. உடனே அரசர் என்ன செய்யறாரு, ஒரு பானை எடுத்துட்டு வர சொல்றாரு. அவங்க காவலர்கள் வராங்க. அந்த பானை ஃபுல்லா நீர் ஊத்துறாங்க. கருப்பும் வெள்ளையுமா இருக்கிற கூழாங்கற்கள் நிறைய அந்த பானையை சுத்தி போட்டு வச்சிருக்காங்க. இத வாட்ச் பண்றதுக்கு ஒரு ஜட்ஜையும் கூட்டு வந்திருக்காரு ராஜா. டெஸ்ட் என்னன்னா, ராஜா பானைக்குள்ள 2 கூழாங்கல் போடுவார், ஒரு கருப்பு ஒரு வெள்ளை. அந்த பொண்ணு வெள்ளை கூழாங்கல்ல எடுத்துட்டா அவ விருப்பப்படுற மாதிரி அவளோட மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம். ராஜா அதை தடுக்க மாட்டாரு. ஒருவேளை கருப்பு கூழாங்கல்ல எடுத்துட்டா அந்த மாமா பையனை விட்டுட்டு ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கும். இப்ப அந்த பொண்ணு எடுக்கிற கூழாங்கல்ல தான் இருக்கு அவளோட லைஃப். ஒத்துக்கிட்டாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, பானை வச்சாச்சு. பானையை சுத்தி கருப்பும் வெள்ளையுமா நிறைய கூழாங்கற்கள் இருக்கு. பானைக்குள்ள ராஜா 2 கூழாங்கல்ல போடுறாரு. போடும் பொழுதே அந்த பொண்ணு பார்த்துட்டா. ராஜா 2த்தையுமே கருப்பு கூழாங்கல்ல போட்டார். ஆகா, ராஜா நம்மளை ஏமாத்துறாரே, நம்ம இதுல இருந்து தப்பிக்கணுமேன்னு அந்த பொண்ணு ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணனா, அவ கையில எடுத்தத மத்த யாரும் என்ன கலர்னு பாக்குறதுக்கு முன்னாடியே தவற விட்டுட்டான். இப்போ எல்லாரும் கேக்குறாங்க, ஏமா நீ கூழாங்கல்ல போட்டுட்டியே, அது எப்படின்னு என்ன கலர்ன்றது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சொல்றாரு, கண்டிப்பா அது கருப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த பொண்ணு சொல்றா, இல்ல நான் பார்த்தேன், அது வெள்ளை கலர் கூழாங்கல்லு தான் அப்படின்னு சொல்றேன். எப்படிமா இவ்வளவு உறுதியா சொல்ற, இவ்வளோ கல் இருக்கு, எப்படி நாங்க நம்புறது அப்படின்னு உடனே, நான் எடுத்தது வெள்ளைன்னு சொல்றேன், அப்ப நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி உள்ள கருப்பு தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆமா அந்த பொண்ணு எடுத்தது வெள்ளை தான், அதனால அவ விருப்பப்பட்ட மாதிரி மாமா பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதாவது ஒரு பொண்ணு எந்த சூழ்நிலையிலையும் அவளோட கொஞ்சம் சமயோஜித புத்திய யூஸ் பண்ணனா எளிதா கடந்து வர முடியும். விமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட் அப்படின்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். மகிழ்ச்சி.